இல்ல. அதாவது பொதுவா வந்து மியூசிக்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிருங்க. இப்ப நான் மியூசிக் படிச்சேன். மியூசிக் பத்தி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். வெஸ்டர்ன் மியூசிக்க தமிழ்ல எப்படி படிக்கிறதுன்னு ஒரு 15 10 புத்தகம் எழுதியிருக்கேன். இப்ப 14 புத்தகம் தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்கத்துக்கு மேல இருக்கு. மியூசிக்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும், மியூசிக் எப்படி நம்மளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அது என்னன்னா கொஞ்சம் ஒரு மாரி ஒரு வேகான ஒரு ஏரியா. இப்ப நீங்க ஒரு எடிட் நீங்க உட்கார்ந்து நீங்க செல்ஃபோன்ல ஒரு போட்டோ எடுத்து நீங்க எடிட் பண்ணிருவீங்க. ஒரு டயலாக் நீங்க எழுதிருவீங்க. ஆக்ஷன் கட் நீங்க சொல்லி எடுத்துருவீங்க. ஆனா மியூசிக் உங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்டுடியோக்கு வெளியிலேயே உங்கள உட்கார வச்சுருவாங்க. கம்போஸ் பண்ணிட்டு உங்கள கூப்பிடுறேன். நீங்க வாங்க அப்படின்னு. அவங்க கம்போஸ்லாம் பண்ணல. இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐட்ட குடுத்து அதுலேருந்து வாங்குறாங்க எல்லாரும். அப்ப அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு கிட்டார் வாசிக்கவோ, இல்ல ஒரு கீபோர்டு வாசிக்கவோ, ஒரு அதிகபட்சம் 3ல இருந்து 6 மாசம் நீங்க பழகிடலாம். பேசிக்ஸ் நான் சொல்றேன். நீங்க கம்போஸ் பண்ண வேணாம். ஒரு கிட்டார் கிளாஸ் நீங்க டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் போனீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ உங்க படத்துக்கு நீங்களே வாசிக்கலாம். தேவைப்பட்டா இல்லங்க இந்த இது சேரலங்க அப்படின்னு. அது ஏன்னா எல்லா ஆர்ட்டுக்குமே ஒரு பயிற்சி இருக்கு. கார் ஓட்டுறனா கூட ஒரு பயிற்சி வேணும். அப்ப மியூசிக் அப்படின்னா ஒரு சின்ன பயிற்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க வேலை வாங்க முடியும். இல்லைன்னா அவங்க அப்படிதான் ஏமாத்துவாங்க உங்கள.